அடுத்த மாதம் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை அழைத்ததற்கான மலேசியாவின் நியாயத்தை பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் இன்று கேள்வி எழுப்பினார். இது பலவீனமானது மற்றும் நியாயமற்றது என்று அவர் கூறினார். ட்ரம்பை ஒரு பெரிய பிசாசு என்று குறிப்பிட்ட ஹாடி, அவர் தலைமையிலான நிர்வாகம் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்கும் ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் தீர்மானங்களை மீண்டும் மீண்டும் மறுத்தது என்றும், காசாவில் தற்போது பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கியதாகவும் ஹாடி குற்றம் சாட்டினார். முஸ்லிம் மற்றும் அரபு தலைவர்களை அவருக்கு அடிபணிய வைக்க ட்ரம்ப் முயற்சிப்பதாகவும் மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குற்றம் சாட்டினார். பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவில் உள்ள நமது சகோதரர்களுக்கு எதிராக கடுமையான அட்டூழியங்களை செய்வதில் அவர் இஸ்ரேலுடன் உடந்தையாக இருப்பது தெளிவாகவே தெரிகிறது என்று அவர் இன்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே நட்பை விரிவுபடுத்த ட்ரம்பை ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு அழைப்பதற்கான நியாயம் பலவீனமானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹாடி கூறினார். இஸ்லாமிய போதனைகளையும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலையும் மேற்கோள் காட்டிய ஹாடி அவாங் அநீதியை ஆதரிப்பவர்களுடன் கூட்டணி வைப்பதை எதிர்த்து எச்சரித்தார். ஆசியான் தலைவராக மலேசியா அக்டோபர் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 47வது ஆசியான் உச்சி மாநாட்டை நடத்த உள்ளது. இதற்காக ட்ரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளின் பல தலைவர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சுங்கச்சாவடியில் இரு நபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட இருவரையும் காவல்துறை கைது செய்திருப்பதாக தென்ஜகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் ரவூப் சலாமாட் தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் நுழைவாயில் சுங்கச்சாவடியில் நிகழ்ந்ததாக ரவூப் சலாமாட் கூறினார். கைகலப்பில் ஈடுபட்ட 28 வயது இ ஹெயிலிங் ஓட்டுநரும் 43 வயது தனியார் பேருந்து ஓட்டுநரும் காயங்களுக்கு உள்ளான நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு பின்னர் இன்று காலை கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சுங்கச்சாவடியில் பேருந்து நுழைவாயிலில் இ ஹெயிலிங் ஓட்டுநர் நுழைந்ததால் பேருந்து ஓட்டுநர் கோபமடைந்து இ ஹெயிலிங் ஓட்டுநரை தாக்கியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் காயமடைந்த இரு ஓட்டுநர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரவூப் சலாமாட் கூறினார். இன்று அதிகாலை பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள லிந்தாங் மெக்கலம் சாலையில் மரம் விழுந்ததில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 வாகனங்கள் சேதமுற்றதுடன் கோயில் சுவர்களும் இடிந்து விழுந்தது. அதிகாலை 2:40 மணி அளவில் மரம் விழுந்ததாக பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதாகவும், சம்பவ இடத்திற்கு மீட்புத்துறை அதிகாரிகளுடன் விரைந்ததாகவும் பினாங்கு மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். மரம் விழுந்ததில் எந்தவோர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மரம் விழுந்ததில் 3 கார்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், சாலை ஓரம் இருந்த கோயிலின் சுவர்களும் கூரைகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜான் சகுன் பிரான்சிஸ் கூறினார். காலை 10 மணி வரையில் சாலையில் துப்புரவு பணிகளை மேற்கொண்ட நிலையில் நண்பகல் 1 மணி முதல் சாலை மீண்டும் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டதாக ஜான் சகுன் பிரான்சிஸ் கூறினார். பள்ளிகளுக்கு வெளியில் மாணவர்கள் பாதுகாப்புடன் இருப்பதை பள்ளி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் உத்தரவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் நீலாயில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் கழிவுநீர் வடிகாலில் விழுந்து 9 வயது மாணவரான அப்துல் ஃபதா கைரோல் ரிசால் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். சம்பவம் பள்ளி வளாகத்தில் நிகழ்ந்திருப்பதால் சம்பவத்தில் தொடர்புடைய 9 பேரிடம் காவல்துறை வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாக நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல்சாப்னி அமாட் தெரிவித்தார். உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட பள்ளியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் ஃபத்லினா சிடேக் நம்பிக்கை தெரிவித்தார். இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பள்ளி நிர்வாகம் பள்ளி வளாகத்திலும் பள்ளியின் வெளிப்புறங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். பூச்சோங் சாலையில் வாகனத்தை துரத்திய 20 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாகவும், அவர்களை தேடி வருவதாகவும் செர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஃபாரித் அமாட் தெரிவித்தார். நேற்று இரவு பூச்சோங்கில் உள்ள பத்து தீகா பெலாஸ் சுங்கச்சாவடியை கடந்ததும் 20 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் மைவி வாகனத்தை துரத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது.
காணொலியின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளில் 20 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை காவல்துறை அடையாளம் கண்டிருப்பதாக முகமது ஃபாரித் அமாட் தெரிவித்தார். மைவி வாகனமோட்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளிடமிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், பாதிக்கப்பட்ட 52 வயது மைவி வாகனமோட்டி தனியார் பாதுகாவலர் என்றும் முகமது ஃபாரித் அமாட் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும், வாகனத்தின் கண்ணாடிகளும் வலதுபுற கண்ணாடி வாகனத்தின் கதவுகளும் சேதமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த சனிக்கிழமை புக்கிட் காஜாங் சுங்கச்சாவடியில் 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் இறந்த 1 வயது குழந்தை விபத்தின் போது குழந்தைகளுக்கான பிரத்யேக வாகன இருக்கையான குழந்தை இருக்கையில் வைக்கப்படவில்லை. குழந்தை வாகனத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டு மற்றொரு வாகனத்தின் அடியில் சிக்கி பின்னரே சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது பெற்றோரையோ தாம் இந்த விவகாரத்தில் குறை கூறவில்லை என்றும், ஆனால் இது அனைவருக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இன்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். போக்குவரத்து அமைச்சு குழந்தை இருக்கைகளை பயன்படுத்த கட்டாயப்படுத்திய போது பலர் புகார் அளித்தனர். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது குழந்தை இருக்கைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். டாங்வாங்கி மாவட்ட போதைப்பொருள் குற்றப்பிரிவுத்துறை போலீசார் இம்மாதம் 25ஆம் தேதி ஜலான் யா புவாங் செங் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டில் 2 பேரை கைது செய்து சோதனை மேற்கொண்டதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்தார். இரவு 10:20 மணி அளவில் மேற்கொண்ட சோதனையில் அவ்வீட்டிலிருந்து திரவ நிலையிலான போதைப்பொருள் மற்றும் தூளில் செய்யப்பட்ட போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. திரவ நிலையிலான MDMA போதைப்பொருள் 503 பாட்டில்களில் கண்டெடுக்கப்பட்டது. இதன் எடை 239.5 கிலோகிராம். மேலும் 18 பாக்கெட்டுகளில் தூள் MDMA போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. இதன் எடை 298.4 கிராம் என்று அவர் கூறினார். மேலும் அந்த வீட்டில் உள்ள அறையில் 270 ஹெராமின் போதை மாத்திரைகளும் கத்தமின் எனப்படும் போதை மாத்திரைகளும் கண்டெடுக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு 2,51,020 ரிங்கிட் என அவர் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் கிட்டத்தட்ட 3,631 பேர் உபயோகிக்கக்கூடியது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பாட்டில்களில் வைக்கப்பட்டிருந்த திரவநிலை போதைப்பொருள் கேளிக்கை மையங்களுக்கு விநியோகிப்பதற்கு தயார் நிலையில் இருந்ததாகவும், ஒரு பாட்டிலின் விலை 450 ரிங்கிட் என்றும் தெரிய வந்ததாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கோலாலம்பூர் வட்டாரத்தில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபடும் கும்பல்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். எந்த நேரத்திலும் சோதனை நடவடிக்கையில் இறங்குவார்கள் என்று ஏசிபி சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.